இது வரைக்கும் இப்படி ஒரு சைக்கோ த்ரில்லர் இங்கிலீஷ் ஃபிலிம் நான் பார்த்ததில்லை. ரொம்ப பயங்கரமான கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் படம் இது. சூப்பர்பான ஃபிலிம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஸோ ஃபிலிம் எப்படி போகுதுன்னா, மில்லின்னு ஒரு ஹவுஸ்மேட், அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஹவுஸ்மேடா போறாங்க. அந்த வீட்டில் வந்து ஆண்ட்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க ஒய்ஃப் பேர் நீனா. அவங்க ஒரு கப்பல், ரொம்ப பெரிய ஹைஃபை கப்பல். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு மில்லி வந்து ஹவுஸ்மேடா போகும்போது என்ன ஆகுதுன்றது தான் ஸ்டோரி. ஸோ அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நீனான்றவங்க ரொம்ப சைக்கோயிட்டுக்காக பிஹேவ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சைக்கோத்தனமா பிஹேவ் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னா, நீங்களே பார்த்து பயப்படுற அளவுக்கு சைக்கோவா பிஹேவ் பண்றாங்க. இவங்க ஏன் பிஹேவ் பண்றாங்க, எதுக்கு பிஹேவ் பண்றாங்க, அதோட ப்ராக்டிக்கல் ஐடியா யாருக்குமே இருக்காது. அப்படியே அவங்க ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்மிங், ரொம்ப கைண்ட், ரொம்ப கியூட், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு மேனா அவர் இருக்காரு. ரொம்ப கைண்டா இருக்காரு. அவர் வந்து ஒய்ஃப் ரொம்ப அழகா டேக் கேர் பண்ணிக்கிறாரு, பயங்கரமா பாத்துக்கிறாரு. ஹோல் நெய்பர்ஹுட்டே கடுப்பாகிறாங்க. இந்த ஒரு பர்சனுக்கு வந்து இப்படி ஒரு ஒய்ஃபா, இந்த ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு. அவங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணும் வந்து ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அவ்வளோ யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு 9 months வந்து சைக்கோ வார்டில் இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சொந்த பொண்ணையே டப்ல வச்சு தண்ணிக்குள்ள வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 9 months வந்து சைக்கோ வார்டில் இருந்திருப்பாங்க. இதை கேட்ட உடனேயும் மில்லி எப்படி ரியாக்ட் பண்றாங்க, மில்லி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்றாங்க, மீனா எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க, இதெல்லாம் காட்டக்கூடிய படம் தான் இந்த படம், தி ஹவுஸ்மேட். இது மட்டும் இல்லாம அதுல ஒரு சில பயங்கரமான சீன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 21 தடவை வந்து வயிற்ற வெட்ட சொல்றாங்க, அந்த சீனு, அதுக்கப்புறம் முடிய பிச்சு எடுக்கிற மாதிரி சீன்ஸ், இதெல்லாம் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். ஸோ கைஸ், பாருங்க, பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க.